புடலங்காய் பொரியலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கான ஃபேவரட் பொரியலாக இந்த புடலங்காய் பொரியல் மாறிடும். இந்த ரெசிபி குயிக்காக பார்த்துடலாம். ஒரு பேனில் மீடியம் சைஸ் புடலங்காயை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க. இப்போ புடலங்காய் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மசாலா பொடியை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வரமிளகாய் 3, கருவேப்பிலை ஒரு 5-6, 1 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை, துருவின தேங்காய் 1 கைப்பிடி. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு 5-6, இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு நம்ம வேக வச்ச புடலங்காயும் எடுத்து நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணி புடலங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரை எடுத்து கொட்டி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான புடலங்காய் மசால் பொரியல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.